வெல்கம் பேக் டு த பாட்டுக்காரன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. ஏன்னா நான் எதிர்பார்க்கவே இல்லை. நிறைய மெசேஜஸ், நிறைய ஸ்ட்ரீம்ஸ், நிறைய பேர் எனக்கு இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபேஸ்புக்லேயும் ட்விட்டர்லேயும் பிங் பண்ணியிருந்தீங்க. பாட்காஸ்ட் கேட்டேன், நான் பேசினது நல்லா இருந்துச்சுன்னு சொன்னீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதுக்கு ரொம்ப நன்றி. இன்னொரு விஷயம், என்ன மாதிரி ஒரு வாய்ஸ் பற்றி ரொம்ப கான்ஷியஸாக இருக்கிற ஒருத்தனுக்கு நீங்கள் பேசுறது நல்லா இருந்துச்சு ப்ரோ, எங்கள் அண்ணன் பேசுகிற மாதிரி இருந்துச்சு அப்படின்லாம் நிறைய பேர் மெசேஜ் பண்ணியிருந்தீங்க. அதுக்கு ரொம்ப 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 நன்றி. ஓவர்வெல்ம்டுன்னு தான் சொல்லணும். ஏன்னா சத்தியமாக நான் இப்படி ஒரு ரெஸ்பான்ஸ் எதிர்பார்க்கவே இல்லை. ஆங்ஸைட்டி இருக்கிறவங்களுக்கு திடீர்னு யாராவது ஒரு 10 பேர் சேர்ந்தாப்புல நம்மளை பார்த்துட்டா ஒரு பயம் இருக்குல்ல, ஒரு படபடப்பு, அதுதான் இருக்குது. ஆனால் இந்த மெசேஜஸ்லாம் எவ்வளோக்கு எவ்வளோ சந்தோஷமோ எனக்கு கொஞ்சம் ப்ரெஷரையும் அதிகம் பண்ணியிருக்கு. அது இல்லாமல் தான் இந்த பாட்காஸ்ட்டை நான் கண்டினியூ பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ இன்னையோட எபிசோட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு பாட்டை ஆடியோ லான்ச் ஆன உடனே ஆல்பமில் கேட்டிருப்பீங்க. உங்களுக்கு அந்த பாட்டு ரொம்ப பிடிச்சிருக்கும் கூட. ஆனால் அந்த பாட்டுக்காக நீங்கள் அந்த படத்துக்கு போய் பார்த்தீங்கன்னா படத்தில் இருக்காது. ஸோ அந்த மாதிரி விடுபட்ட பாடல்களை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். போகலாமா? ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா கோட், GOAT, ஒரு நாளில் ஃப்ரம் புதுப்பேட்டை. ஸோ இந்த சாங்கை பற்றி சொல்லணுன்னா ஒரு செல்வா யுவன் படம் ஆடியோ லான்ச் ஆகுது. ஆடியோ லான்ச் ஆன உடனே நான் போய் கேசட் வாங்குகிறேன். ஒன் குட் திங்னு சொல்ல முடியாது, ஒன் ஆஃப் த மெனி குட் திங் அபவுட் த ஓல்டன் டேஸ் ஆடியோ லான்ச் அன்னைக்கே உங்களுக்கு ஆடியோ கேசட்டும் ஆடியோ சிடியும் கடையில் கிடைக்கும். இப்போ டவுன்லோட்ஸு, ஸ்ட்ரீம்ஸுன்னு ஆகிடுச்சு. அந்த ஃபிசிக்கல் காப்பீஸே இல்லாமல் போயிடுச்சு மார்க்கெட்டில். ஆனால் அப்போல்லாம் ஒரு ஆடியோ லான்ச் அன்னைக்கு ஒரு ஆடியோ கேசட்டையோ ஆடியோ சிடியோ அவசரமாக வாங்கி அந்த பிளாஸ்டிக் ரேப்பரை பிழித்து உள்ளே இருந்து கேசட்டை போட்டு ப்ளே பண்ணும்போதே பார்த்திங்கன்னா உள்ளெல்லாம் அந்த இன்லே கார்டு இருக்கும். அதை விரித்து பார்த்திங்கன்னா அதில் லிரிக் புக் இருக்கும், அன்சீன் இமேஜஸ் இருக்கும். அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ஒரு கேசட்டில் இருக்கும். அதெல்லாம் இப்போ இல்லை. அதோட எக்ஸைட்மெண்ட்டே இப்போ செத்து போயிடுச்சுன்னு தான் சொல்லணும். ஸோ புதுப்பேட்டை ஆடியோ லான்ச் அன்னைக்கு அவசரமாக போய் ஆடியோ கேசட் வாங்கிட்டு வீட்டுக்கு ப்ளே பண்ணோம். புதுப்பேட்டை ஆல்பமே பார்த்திங்கன்னா ஆஸ் அ பேக்கேஜ் நிறைய இன்ஸ்ட்ருமெண்டல்ஸ், தீம் மியூசிக்கு, அப்புறம் யூனிக்கான சாங்ஸ் இருக்கும். நெருப்பு வாயில் மாதிரி ஒரு சாங் இருக்கும், புல் பேசும் பூ பேசும் மாதிரி ஒரு சாங் இருக்கும். பட் ஒய் ஒரு நாளில்? ஒரே ரீசன்னு சொல்ல முடியாது, 2 ரீசன், யுவன் அண்ட் முத்துக்குமார். ஸோ இவங்க 2 பேருமே என்னோடய ஃபேவரேட். இந்த 2 பேருமே செல்வா கூட சேரும்போது ஒரு ஸ்பார்க் ஆகிற மேஜிக் வேறு விதமான ஒரு மேஜிக். நமக்காக யாரோ இல்லை எல்லாம் சரியாயிடும், இதுவும் கடந்து போகும், நீ போயிட்டே இரு, அந்த மாதிரி சொல்கிற ஒரு சாங்காக தான் ஒரு நாளில் இருக்கும். ஒரு நாளில் நான் பெருசாக கண்டுக்கவே இல்லை. டு பி ஹானஸ்ட், ஃபர்ஸ்ட் டைம் கேட்டோன்னே எனக்கு பிடிச்சதா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை, அப்படி கடந்து போயிட்டேன்னு தான் சொல்லணும். அப்போ ஒரு ஸ்கூல் பையனாக எனக்கு மெலடிஸை விட ஒரு குத்துப்பாட்டு தான் பிடிக்கும். ஐ கெஸ் என் வயசில் இருந்த எல்லாருக்குமே அந்த டைமில் ஒரு பெப்பியான ஒரு அப்பீட்டான சாங்ஸ் தான் பிடிக்கும். ஸோ எங்கள் ஏரியா நான் கேட்ட அளவுக்கு ஒரு நாளில் நான் கேட்டதே கிடையாது. ஆனால் ஒரு நாள் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. அப்போல்லாம் இந்த 30 ரூபாய்க்கு MP3 இருக்கும். அந்த MP3யில் ஒரு 25 லேட்டஸ்ட் ரிலீஸ் ஆன படத்தோட ஒரு சாங்ஸ்லாம் இருக்கும். ஒரு சண்டே மத்தியானம் அந்த சாங்கை சும்மா நான் ஸ்கிப்பு நெக்ஸ்டெல்லாம் கொடுக்காம பாட்டு கேட்டுட்டு இருக்கும்போது தான் ஒரு நாளில் ரொம்ப பீஸ்ஃபுல்லாக, ரொம்ப இதமாக, காதுக்கு இனிமையாக, ரொம்ப கம்ஃபர்டிங்கான ஒரு பாட்டாக என் காதில் ஒழிச்சுது. ஸோ அன்னையிலேருந்து இன்றைக்கு வரைக்கும் ஒரு நாளில் என்னோடய மோஸ்ட் ஃபேவரட். அந்த படம் ஆடியோ லான்ச்சுக்கு அடுத்து கொஞ்சம் கேப் கழிச்சு தான் படம் ரிலீஸ் ஆச்சு. தியேட்டரில் போய் பார்க்கும்போது பாட்டு இல்லை. ஸோ ஒரு நாளில் அப்படி தான் எனக்கு மிஸ் ஆச்சு. அண்ட் ஒரு நாளிலோட எனக்கு இருந்த மெமரி அதுதான் ரொம்ப ஹைலைட்டான மெமரி. இன்றைக்குமே ஒரு நாளில் பற்றி நிறைய ட்வீட்ஸ் இருக்குது. இப்போது கூட அந்த ரீசெண்டாக ஒரு மியூசிக் லேபிள் அந்த சாங்கை கட் பண்ணி போடும்போதும் அவ்வளோ ரிசப்ஷன். இப்போது அவ்வளோ கொண்டாடி தீக்கிறோம் அந்த படத்தையும் அந்த பாட்டையும். அந்த டைமில் இதெல்லாம் நீங்கள் பண்ணலை அப்படின்னு உங்கள் மேலே ஒரு குற்றச்சாட்டுலாம் நான் வைக்க போகிறதில்ல. ஏன்னா நானும் பெருசாக ஒன்றும் கொண்டாடல, அதுக்கான பக்குவமும் எனக்கு இல்லைன்னு நான் நினைக்கிறேன். ஆனால் இப்போது அதை பார்க்கும்போதும் கேட்கும்போதும் ஒரு போஸ்ட் மாடர்னான ஒரு விஷயத்த நம்ம முன்னாடியே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கிறோம். நமக்கு அந்த டைமில் அது பிடிச்சிருந்துச்சு. அந்த சந்தோஷமே எனக்கு போதுமானதாக இருக்குது. இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா புதுப்பேட்டை படம் ரீரிலீஸ் ஆச்சு. அதுக்கு முன்னாடி புதுப்பேட்டை படத்தில் உள்ள பாடல்கள் எல்லாத்தையுமே ஒரு புது லேபிள் கைக்கு போய் அதுவும் ரீரிலீஸ் ஆச்சு. அப்போ அந்த ரிசப்ஷன்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இப்போ படம் ரிலீஸ் ஆகும்போது அந்த பாட்டு படத்தில் இல்லைன்னா கூட அந்த விஷுவல்ஸை வச்சு இது எந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணியிருப்பாங்க, இதை விஷுவல் பண்ணி தான் எப்படி இருந்திருக்கும், இந்த விஷுவல் பண்ணுனா இதுக்கு சரியான ஜஸ்டிஃபை அவங்களால பண்ணியிருக்க முடியுமான்ற கேள்வியெல்லாம் எனக்கு இருந்திருக்கு. அந்த மாதிரி கண்டிப்பாக உங்களுக்கும் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பாட்டை பற்றி சொல்லும்போது செல்வா ஒரு இன்டர்வியூவில் சொன்னது ஞாபகம் இருக்குது. அந்த டைமில், அதாவது புதுப்பேட்டை ஒர்க் பண்ணிகிட்டு இருந்த டைமில், அது நாமத்துக்குமாருக்கும் செல்வாவுக்கும் யுவனுக்கும் ரொம்ப ஒரு டஃப் டைமாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னார். லைஃப்பில் நிறைய விஷயம் போயிட்டு இருந்துச்சு. எங்களுக்கு நாங்களே ஒரு பாட்டை டெடிகேட் பண்ணணும்னு நினச்சிக்கிட்டோம். ஸோ செல்ஃபிஷாக நாங்கள் பண்ண பாட்டு தான்
ஒரு நாளில் அப்படின்னு சொல்லியிருந்தார். அன்னைக்கு அவங்க செல்ஃபிஷாக பண்ணிக்கிட்டது இன்றைக்கி நிறைய பேரோட தூக்கத்துக்கும் மன நிம்மதிக்கும் அவங்கள பாசிட்டிவாக இருக்க சொல்லி ஒரு புஷ் கொடுக்கறதுக்கும் இன்றைக்கி ரொம்ப அத்தியாவசியமான ஒரு பாட்டாக இருக்குது. அது வரைக்கும் மகிழ்ச்சி. எனக்கு ஒரு விஷயம், ஒரு டெம்ப்ளேட் தான் ஞாபகம் வருது, ஒரு மீம் டெம்ப்ளேட்டு. சூரியவம்சம் படத்தில் அந்த பையன் யானையில் போயிட்டு இருப்பான். அப்போ வந்து கீழே நல்லா இருந்துச்சா இறங்கு அப்படின்னு சொல்கிற மாதிரி செல்வா வந்து கம்போசர்ஸ்ட்டு ஒரு நல்ல சாங்கை வாங்கிட்டு நல்ல பாட்டு போட்டிருக்க இறங்கு அப்படின்னு சொல்லி அந்த சாங்கை டெலீட் பண்ணிடுவாருன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி ஒரு சாங் தான் என்னென்ன செய்தோம் இங்கு ஃப்ரம் மயக்கம் என்ன. ஒன் ஆஃப் த பெஸ்ட் காம்போசிஷன் எவர் பை ஜிவி பிரகாஷ். ரொம்ப ஒரு மெச்சூர்டான ஒரு காம்போசிஷன், ரொம்ப ஒரு மெச்சூர்டான சாங் அது. அந்த சாங் வந்து பார்த்திங்கன்னா இல்லாத ஒரு சக்தியை பற்றி இருக்கிற விதமாக பாடுற ஒரு பாட்டு. அந்த பாட்டு ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா கடவுள் எல்லா இடத்துலையும் இருக்காங்கிறது தான் அந்த சாங்கோட கோர். ஒரு மன அமைதிக்கான ஒரு பாசிட்டிவ் வைபை ஸ்ப்ரெட் பண்ணக்கூடிய ஒரு சாங் தான் அது. ஹரிஷ் ராகவேந்திரா வந்து அதை ரொம்ப அருமையாக பாடியிருப்பார். ஆல்சோ ஜிவி பிரகாஷ் அண்ட் செல்வா இது வரைக்கும் 2 படம் பண்ணியிருக்காங்க. 2 படத்துலையுமே பார்த்திங்கன்னா ஒவ்வொரு சாங்கை தூக்கியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஒன்று மயக்கமனில் என்னென்ன செய்தோம் இங்கு, அண்ட் இன்னொன்று ஒன் ஆஃப் மை ஃபேவரட் சாங் மாலை நேரம் ஃப்ரம் 1001. மாலை நேரம் பற்றி பேசும்போது நல்ல ஞாபகம் இருக்குது. அந்த டைமில் பார்த்திங்கன்னா ஒரு யுவன் ஃபேனா தான் ஒரு செம்ம கடுப்பு இருந்துச்சு ஜிவி பிரகாஷ் மேலே, ஒரு செம்ம கோவம். யார் இந்த பையன், யுவன் இருந்த இடத்துல இந்த பையன் இருக்கிறான், இவ்வளோ பெரிய ஆடியோ லான்ச். ஏன்னா அந்த டைமில் வந்து அந்த ஆடியோ லான்ச் வந்து மெட்ராஸ் யூனிவர்சிட்டியோட செனட்டரி ஹாலில் நடந்துச்சுன்னு நினைக்கிறேன். அங்கே தான் நடந்துச்சு. ரொம்ப கிராண்டாக பண்ணாங்க. யுவன் இல்லாத ஒரு செல்வா படத்தையே எங்களால் இமேஜின் பண்ணி பார்க்க முடியல. ஒரு சின்ன பையன் மியூசிக் பண்ணியிருக்கான், அதுக்கு இவ்வளோ பெரிய ஆடியோ லான்ச் பண்ணுறாங்க. இந்த சாங்ஸ்லாம் வந்து ஒரு பெரிய ஹிட்டாக இருக்குது. ஓ மேலே ஆசை தான் எல்லாமே. ஆனால் எனக்கு ஃபஸ்ட் ஹியரிங்லேருந்தே என்னை ரொம்ப முடக்கி போட்ட பாட்டுன்னு தான் சொல்லணும், மாலை நேரம் தான். அதை பற்றி பேசும்போதும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ட்ரிவியா. என்னென்ன செய்தோம் இங்கும் சரி, மாலை நேரமும் சரி, ரெண்டுக்குமே லிரிக்ஸ் வந்து செல்வா தான். அண்ட் மாலை நேரம் வந்து ஆண்ட்ரியா சொன்னாங்க, அந்த சாங்கோட பெர்ஃபெக்ஷனுக்காக வந்து 4 நாள் ரெக்கார்ட் பண்ணாங்களாம். திரும்ப 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 இல்லை அந்த ஃபீல் இல்லை அந்த எமோஷனல் கன்வே ஆகலை, இல்லை கரெக்டாக டிக்ஷன் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப திரும்ப ரெக்கார்ட் பண்ணாங்களாம். ஆனால் அது எல்லாத்தையும் தாண்டி அந்த பாட்டை வந்து ஒரு மழை பெய்கிற அன்னைக்கு சூடாக ஒரு கப் காஃபியோ டீயோ கையில் வச்சுட்டு ஜன்னல் வழியில் அந்த பாட்டை கேட்டிங்கன்னா உங்கள் தொலைஞ்சு போன காதலை மீண்டும் உங்கள் கண் முன்னாடி கொண்டு வரும். அப்படி ஒரு ஆத்மார்த்தமாக இருக்கும். வரிகளும் சரி, இசையும் சரி, அதை பாடின விதமும் சரி. உங்களுக்கு நான் மகான் இல்லைனா எந்த பாட்டு ஞாபகம் வருது? நிறைய பேருக்கு இறகை போலே, இன்னும் கொஞ்சம் செட் ஆஃப் பீப்புளுக்கு வாவா நிலவு பிடிச்சி தரவா. ஆனால் எனக்கு நான் மகான் அல்லனாலே ஒரு மாலை தான். நிறைய பேர் கேட்டிருக்க மாட்டீங்க. கேட்கலன்னா தயவு செஞ்சு கேளுங்க. ஆல்சோ நான் அந்த பாட்காஸ்ட் முடித்தோடனே இதில் நான் லிஸ்ட் அவுட் பண்ணுற சாங்ஸ் எல்லாம் கண்டிப்பாக ஒரு ப்ளேலிஸ்ட்டாக போடுறேன். ஒரு மாலை நேரம் வந்தது பூங்காற்று. எனக்கு இந்த பாட்டோட ரொம்ப ஃபாண்டான மெமரி என்னென்னா வந்து அந்த டைம்லலாம் வந்து ஆர்குட்டில் தான் நாங்கள் ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போ வந்து ஃபேஸ்புக் இருந்துச்சு, ஆனால் பெருசாக ஒன்றும் கிடையாது. ஆர்குட்டில் தான் எல்லா க்ரௌடும் இருக்கும். ஃபேன் வார் எல்லாமே ஆர்குட் தான். அப்போ வந்து 90s கிட்ஸ்க்கு தெரியும், வினாம்ப்னு ஒரு மியூசிக் பிளேயர் இருந்துச்சு. வினாம்பில் வந்து நீங்கள் வந்து ஆடியோவை ஸ்ட்ரீம் பண்ணலாம். ஸ்ட்ரீம் இந்த சென்ஸ் வந்து ஆடியோவை ப்ராட்காஸ்ட் பண்ணலாம். நீங்கள் கேட்குற பாட்டை ஒரு சர்வரோட கனெக்ட் பண்ணிங்கன்னா, அந்த லிங்க் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிங்கன்னா நீங்கள் கேட்குற பாட்டை எல்லாருமே கேட்க முடியும். அப்போ வந்து ஒரு சேட் பாக்ஸ் இருக்கும், அதில் வந்து நிறைய பேர் சாங் ரெக்வெஸ்ட் பண்ணுவாங்க. நான் ஒரு ஃபேன் பேஜில் இருந்தனால அந்த ஃபேன் பேஜ்லேயும் வந்து ஒரு த்ரெட்டு ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். ஸோ யார் எந்தெந்த சாங் ரெக்வெஸ்ட் பண்ணுறாங்களோ அந்த சாங்கெல்லாம் நான் ப்ராட்காஸ்ட் பண்ணிகிட்டு இருந்தேன். நிறைய பேர் கேட்கவே மாட்டாங்க. எல்லாருமே அந்த ஆடியோ லான்ச் டைமில் எல்லாருமே இறகை போலே தான் ரிப்பீட்டட் ரெக்வெஸ்ட் வரும். பட் நான் வந்து என்ன பண்ணுவேன், நானே ஒரு 2 ஃபேக் அக்கௌண்ட்டில் இருந்து போய் கமெண்ட் பண்ணுவேன், ப்ளீஸ் ப்ளே ஒரு மாலை ஃப்ரம் நான் மகானில். அப்படி கேட்டாவது ஒரு 4-5 பேர் எக்ஸ்ட்ரா அந்த பாட்டை கேட்குறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு தான். ஒன் ஆஃப் மை ஃபேவரட் சாங். இந்த பாட்டு வந்து முத்துக்குமார் எழுதியிருக்காரு. ஜாவித் அலி அண்ட் ஷில்பா ராவ் இந்த பாடியிருந்தாங்க. இந்த பாட்டில் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச வரி ஒன்று இருக்குது. அது என்ன லைன்னா, மழை வரும் நேரம் முன்பு தரை வரும் காற்றை போல மனமெங்கும் வந்தாய் பெண்ணே ஜில் என்று நீ அப்படின்னு சொல்லிட்டு. அந்த லைன் வந்து தென்காசியில் பிறந்து வளர்ந்தனாலே எனக்கு என்னமோ அந்த பாட்டு, அந்த லைன் வந்து ரொம்ப ஒரு தனி ஈர்ப்புன்னு தான் சொல்லணும். ஏன்னா யூஸ்வலாக தென்காசியில் வந்து இந்த ஜூலை ஆகஸ்ட்டில் வந்து சீசன் மழைன்னு சொல்லுவாங்க.
அதாவது கேரளாவில் நல்ல மழை பெய்யும்போது குற்றாலத்தில் தண்ணி அதிகமாகும். அந்த டைமில் தூறல் மழை வந்து பெஞ்சிக்கிட்டே இருக்கும். அதாவது ஒரு 10 அடிக்கு முன்னாடி நான் நின்றுருப்பேன், எனக்கு மழை சாரல் என் மேலே பட்டிருக்காது. ஒரு 10 அடி தள்ளி போனால் அந்த சாரல் என் மேலே இருக்கும். அந்த டைம்லலாம் வந்து ஒரு ஜில்லுன்னு இருக்கும். ஸோ முத்துக்குமார் எப்படி ஃபீல் பண்ணியிருப்பார்னா, அந்த மழை வர்றதுக்கு முன்னாடி தரையில் சுற்றி இருக்கிற காற்று மாதிரி நீ என் லைஃப்பில் ஜில்லுன்னு வந்திருக்க அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணியிருப்பார். அவர் கூடவே சேர்ந்து நானும் பயங்கரமாக ஃபீல் பண்ணி அந்த பாட்டை கேட்டுட்டு சுற்றிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் இந்த பாட்டும் தேட்டரில் போய் பார்க்கும்போது ஏமாற்றம் தான். தியேட்டரில் பாட்டு இல்லை. இப்போ தான் திரும்பவும் திங்க் மியூசிக்கோட சேனலில் வந்து அதை ஒரு ரீஎடிட் பண்ணி ரெடெக்ஸ் பண்ணி போட்டிருந்தாங்க. எனக்கு தெரிஞ்ச அந்த விஷுவல் வந்து அவ்வளோ சாட்டிஸ்ஃபையிங்காக இல்லைன்னு நான் சொல்லணும். ஏன்னா ஒரு சில சாங்ஸ்லாம் இருக்குது, நீங்கள் கேட்கும்போது உங்கள் மைண்டில் ஒரு விஷுவல் ஓட்டி வச்சுருப்பீங்க, இது இப்படி பண்ணியிருப்பாங்க, இது இப்படி இருக்கும், இது இப்படி இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நீங்கள் அதை விஷுவலாக பார்க்கும்போது அது அப்படி இருக்காது. யுவனே நிறையா சொல்லியிருக்காரு, நிறைய படத்துக்கு நல்ல சாங்ஸ் கொடுத்துருப்போம், அதை வந்து செமையாக விஷுவல் பண்ணிட்டு வந்திருப்பாங்கன்னு பார்த்தா அப்படி இருக்காது, ஏமாற்றம் மட்டும்தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு சின்ன ட்ரிவியா சொல்கிறேன். யுவன் வந்து அப்படி விஷுவலில் வந்து சாட்டிஸ்ஃபையே ஆகாத ஒருத்தர். அவர் சாட்டிஸ்ஃபை ஆன ஒரே ஆல்பம் வந்து பையா தான். ஸோ நிறைய இன்டர்வியூஸில் சொல்லியிருக்காரு, நான் மைண்டில் எதை நினச்சி கம்போஸ் பண்ணணும், எந்த மாதிரி இதை விஷுவல் பண்ணால் நல்லாயிருக்கும்னு நினச்சி கம்போஸ் பண்ணணும், அதே மாதிரி லிங்குசாமி இதை விஷுவல் பண்ணிட்டு வந்தார் அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொரு ட்ரிவியாவும் சொல்கிறேன். இறகை போலே சாங் வந்து லாஸ்ட் மினிட்டில் பண்ண ஒரு வெர்ஷன். இதுக்கு முன்னாடி பண்ணி கொடுத்த வெர்ஷனுக்கு தான் சுசீந்திரன் மாண்டேஜ் எல்லாம் ஷூட் பண்ணி ஆண்டனி வச்சு எடிட் பண்ணி கொடுத்தாராம். ஆனால் ரீ ரெக்கார்டிங் அப்போ அந்த சாங்கை பார்த்தப்போ, நான் ஒன்று பண்ணி கொடுத்தேன், நீங்கள் வேறு மாதிரி இதை ஷூட் பண்ணிட்டு வந்துட்டீங்க, இது உட்காரவே இல்லை, நான் திரும்ப வேறு ஒரு சாங் பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ரீ ரெக்கார்டிங் டைமில் லாஸ்ட் மினிட்ல ரெக்கார்ட் பண்ண சாங் தான் வந்து இறகை போலே. ஸோ அதில் லிப்ஸிங்கே இல்லாதனால வந்து ஒரு அட்வான்டேஜ், அவங்களால ஈஸியாக மாற்ற முடிஞ்சிருச்சு. அவர் கம்போஸ் பண்ணதுமே வந்து கரெக்டாக உட்காந்துருச்சு. அடுத்த சாங் பார்த்திங்கன்னா, இதுவும் ஒரு முத்துக்குமார் யுவன் சாங். அவன் இவன் படத்துலேருந்து ஒரு மலையோரம். இந்த பாட்டை வந்து நிறைய பேர் கேட்கலை, நிறைய பேர் கொண்டாடலைங்கிறதே ஒரு சாபம்னு தான் நான் சொல்லுவேன். மேபி அதை நம்ம கேட்டு கொண்டாடாதனாலேயோ என்னவோ, இப்போ வர பாட்டில் வந்து இந்த மாதிரி தமிழோ இந்த மாதிரி ஒரு குரலோ நம்மளால் கேட்க முடியறதே இல்லை. வருத்தம் தான். ஒரு மலையோரம் பார்த்திங்கன்னா பாலா சார் படத்தில் அவன் இவனில் வச்சுருந்தாங்க. அண்ட் அன்ஃபார்ச்சுனேட்லி இந்த சாங்கை விஷுவல் பண்ணல. ஸோ அவன் இவனில் இந்த சாங் வந்தது வந்து மற்ற சாங்லாம் கூட என்னால் ஓகே புரிஞ்சிக்க முடியுது. பாலா சார் வந்து ஆடியோ லான்ச்சில் சொன்னார், லைக் இந்த படத்தோட எந்த சாங்குக்குமே கம்போசிங்கில் நான் உட்காரவே இல்லை, யுவன்ட்ட நான் கதையை சொல்லிவிட்டு நான் ஷூட் போயிட்டேன், யுவனாக வந்து ஒவ்வொரு சாங்கை ரெக்கார்ட் பண்ணி எனக்கு அனுப்பிச்ச எதையுமே நான் நோ சொல்லாமல் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்தார். அப்படி இருக்கும்போது இந்த அவன் இவன் பார்த்த பிறகு தான் யோசிக்கிறேன், இந்த ஒரு மலையோரமுக்கு வந்து என்ன மாதிரியான சுச்சுவேஷன் இருந்திருக்கும், இவர் என்ன சொல்லிட்டு போயிருப்பார், எந்த இன்ஸ்பிரேஷனில் இவர் இப்படி ஒரு சாங் பண்ணியிருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். எஸ்பெஷலி முத்துக்குமார் ஒரு லைன் எழுதியிருப்பார் அந்த பாட்டில், மனமது புகையினை போலே மறைத்தது யாருமே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு. மனசில் உள்ள ஆசையை யாரால் மறைக்க முடியும், எப்படி இருந்தாலும் வெளியில் தெரிஞ்சிடல, அது ஒரு புகை மாதிரி தான் நம்ம மனசில் இருக்கிற ஃபீலிங்ஸும், அது எப்படினாலும் வெளியில் வந்துருங்கிறத அப்படி ஜஸ்ட் லைக் தட் சொல்லியிருப்பார் அந்த மனுஷன். அந்த பாட்டோட பியூட்டி பார்த்திங்கன்னா, அந்த டைமில் வந்து சூப்பர் சிங்கரில் வந்து அந்த பேபி ஸ்ரீனிஷா அண்ட் பேபி பிரியங்கா இருந்தாங்க. ஸோ அவங்கள வச்சு இந்த சாங் பாடியிருப்பாங்க. விஜய் யேசுதாஸ் பாடியிருப்பார் அவங்க கூட சேர்ந்து. ரொம்ப ஒரு அழகான பாட்டுங்க, இதமாக இருக்கும். உங்களுக்கு ரொம்ப தூக்கமே வரலன்னு வைங்களேன், அந்த பாட்டை ரிப்பீட்டில் போட்டு கண்ணை மூடுங்க, அந்த பாட்டு 3 தடவை நீங்கள் முழுசாக கேட்டு முடிக்கிறதோடு தூங்கிடுவீங்க. பெட்டு கட்டுறேன், ஏன்னா நிறைய ராத்திரி நான் அப்படி தான் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கும் இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தயவு செஞ்சு இப்போ உடனே பாட்காஸ்ட்டை கட் பண்ணிட்டு அங்கே போய் கேட்காதீங்க. முடித்த பிறகு நானே பிளேலிஸ்ட் லிங்க் தரேன், அதில் கிளிக் பண்ணிட்டு கேளுங்க. இது எனக்கு பிடிச்ச பாட்டு. நிறைய பேர் இதை கேட்டிருக்கவே மாட்டாங்க, நிறைய பேர் இது தெரிஞ்சிருக்கிறதுக்கான வாய்ப்புமே இல்லை. பூஜை படத்துலேருந்து வேறாரும் கண்டிராதன்னு சொல்லிட்டு ஒரு சாங், கார்த்திக் அண்ட் பூஜா இதை பாடியிருப்பாங்க. அகெயின் முத்துக்குமார் லிரிக்ஸ். இந்த சாங் வந்து சின்ஃபுல்லி அண்டர் ரேட்டட்னு தான் சொல்லணும். சின்ஃபுல்லி யாருமே இதை கேட்கலை. நிறைய ரீசன்ஸ். ஆடியோ லான்ச் டைமில் பெருசாக இந்த சாங்கை யாரும் ப்ரொமோட் பண்ணல, அந்த தேவதையை தேடி அந்த சாங்கை தான் ப்ரொமோட் பண்ணாங்க, அதை தான் புஷ் பண்ணாங்க. மேபி இந்த சாங் விஷுவல் இல்லைன்ற காரணத்தினாலேயோ என்னவோ இந்த சாங் மேலே யாருமே கண்டுக்கலை. ஆனால் ரொம்ப ஒரு அழகான டியூனுங்க. யுவன் வந்து இந்த சாங் லைவ் கிடையாது டெஃபினட்டாக, ஆனால் இந்த சாங்கோட ஆர்கெஸ்ட்ரேஷன் நீங்கள் கேட்டு பார்த்தீங்கன்னா ஒரு கர்நாட்டிக் ஃப்யூஷனில் ஒன்று பண்ணியிருப்பார், செம்ம மேஜிக்கலாக இருக்கும். லிரிக்ஸ்லாமே ரொம்ப சிம்பிளாக, நீங்கள் அந்த சாங் ஒரு தடவை கேட்டிங்கன்னா நெக்ஸ்ட் டைம் நீங்கள் ஹம் பண்ணுவீங்க, அதுக்கப்புறம் கேட்கும்போது நீங்கள் சாங் கூடவே பாட ஆரம்பிச்சிருவீங்க.
அந்த அளவுக்கு சிம்பிளான லிரிக்ஸ் தான் இருக்கும் அந்த பாட்டில். ஸோ ஒன் ஆஃப் மை ஃபேவரட். இது உங்களுக்கு பிடிக்குமான்னு தெரியல, பட் கேட்கலன்னா தயவு செஞ்சு கேளுங்களேன். அடுத்து எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு இதயம் ஃப்ரம் பில்லா 2. பில்லா 1ஓட ஆடியோ 2007 ரிலீஸ் ஆன பில்லாவோட ஆடியோ வந்து மேசிவ் ஹிட். எனக்கு தெரிஞ்சு நானே அந்த படத்தோட ஆடியோ சிடி 3 வாங்கியிருக்கேன், கேசட் ஒரு 2 வாங்கியிருக்கேன், இன்னும் பத்திரமா வச்சுருக்கேன். ஸோ அவ்வளோ பெரிய ஹிட்டான ஆடியோ. செகண்ட் பார்ட் எடுக்கிறாங்க, டேரக்டர் லாஸ்ட் மினிட்ல மாறுறாரு, சக்ரி டோல்ட்டி டைரக்ட் பண்ணுறாரு, அண்ட் படத்தோட எல்லா சாங்ஸும் முத்துக்குமார் பண்ணுறாரு. இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கிற ஒரு ஆல்பமில் இந்த மாதிரி ஒரு மெலடி இருந்தது வந்து ரொம்பவே ஒரு ஆஃப் பீட்டான ஒரு விஷயந்தான். ஏன்னா ஃபர்ஸ்ட் பார்ட்டில் பார்த்திங்கன்னா மெலடி இருந்துச்சான்னு கேட்டிங்கன்னா இல்லை. ஆனால் செகண்ட் பார்ட்டில் இப்படி ஒரு சோல் ஸ்டிரிங் மெலடி வச்சதே வந்து ஒரு பயங்கரமான ஒரு ஆஃப் பீட்டான விஷயந்தான். அண்ட் அன்ஃபார்ச்சுனேட்லி இந்த பாட்டும் படத்தில் இல்லை. அதுக்கப்புறம் ஒரு விஷுவல் ரிலீஸ் பண்ணாங்க, ஹீரோயின் வந்து பீச்லேயே ஓடிட்டு இங்கேருந்து கோவா போகிற மாதிரி. அது பெருசாக ஒன்றும் இம்பேக்ட்ஃபுல்லாக இருக்காது. ஆனால் இந்த சாங்கில் என்ன ஸ்பெஷல்னு பார்த்திங்கன்னா, முத்துக்குமார் எப்போவுமே வந்து ஒரு பெண்ணோட பார்வையிலேருந்து காதல் எழுதுறதா இருக்கட்டும், ஒரு பெண்ணோட பார்வையிலேருந்து அவங்களே ஒரு சப்போர்ட் கொடுக்கறத பற்றி இருக்கிறதா இருக்கட்டும். லைக் எக்ஸாம்பிள் பேசுகிறேன், தோழியோட ஒரு சகோதரியோட பேசிகிட்டு இருக்கும்போது என்ன ஃபீலிங் இருக்குமோ அந்த ஃபீலிங் அந்த சாங்கில் கடத்தியிருப்பார். அதை அவ்வளோ ஈஸியாக பண்ணியிருப்பார், எஸ்பெஷலி இந்த சாங்கில். இந்த சாங் ஈவன் தோ விஷுவல் இல்லைனாலும் நிறைய பேர் கேட்டிருப்பீங்க, நிறைய பேருக்கு இந்த பாட்டு கண்டிப்பாக பிடிச்ச சாங்காக தான் இருக்கும். அதனால் நம்ம அடுத்த பாட்டு போகலாம். என் வெண்ணிலவே ஃப்ரம் ஆடுகளம். இந்த பாட்டை பற்றி டெஃபினட்டாக சொல்லி ஆகணும். இந்த பாட்டு வந்து படத்தில் ஒரு 15 செகண்டோ 20 செகண்டோ தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஒரு பிரேக்கப் சாங்கு. இந்த சாங்கோட அழகே வந்து மதுரையில் மீனாட்சி கடவுள் இருக்கிறாங்க. ஸோ காதலியை வந்து மீனாட்சியாக பாவித்து எழுதியிருப்பார். இந்த பாட்டு எழுதினது வந்து ஜெயபாலன், ஆடுகளம் படத்தில் வில்லனாக நடித்தவர் தான் இந்த பாட்டு எழுதினார். அண்ட் இந்த பாட்டை பாடினது கேகே அண்ட் மியூசிக் வந்து ஜிவி பிரகாஷ். எனக்கு இந்த பாட்டில் ரொம்ப பிடிச்ச வரின்னு சொல்லப்போனால், என் வெண்ணிலவே எரிக்காதே, கனவுகளை சிதைக்காதே, உன்னில் படர்ந்த என்னுயிரை மண்ணில் ஏதும் வீசிவிட்டாய் அப்படின்னு எழுதியிருப்பார். ரொம்ப உருக்கமாக இருக்கும் இதோட பாடல் வரிகள்லாம். முக்கியமாக சொல்லணுன்னா, பனியில் இலையற்ற தனிமரம் நான், பாலையில் துடித்திடும் சிறு புழு நான், காதல் தேவதை போல் வந்து களப்பலி கேட்பதேன் மோகினியே, நீ ஏன் எரித்தாய் மீனாட்சி, உன் நிழலில் வாழும் மதுரையடி அப்படின்னு எழுதியிருப்பார். என்ன சொல்கிறாருன்னா, நான் உன்னை வந்து மீனாட்சியாக பாவிச்சிட்ருக்கேன், மீனாட்சியாக நான் நினச்சி வாழ்ந்துட்டுருக்கேன், ஆனால் நீயே என்னை எரிச்சிட்ட, அந்த மாதிரி எழுதியிருப்பார். அது மாதிரி இந்த வரியும் ரொம்ப ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்கும். பனியில் இலையற்ற தனிமரம் நான். நீங்கள் பனியில் நிற்கும்போது உங்களால் ஒரு போர்வை இல்லாமல் கூட இருக்க முடியாது. அப்படி இருக்கும்போது பனியில் இலையே இல்லாமல் ஒரு மரம் இருக்குதுன்னா அது எவ்வளோ கடுங்குளிரை தாங்கிட்டு இருக்கும். அந்த கடுங்குளிரை, அந்த கோல்னஸை நீ என் மேலே கடத்துற அப்படின்னு எழுதியிருப்பார். அப்படி உயிரை உருக்கிற ஒரு வரியாக இருக்கும். இந்த சாங் பார்த்திங்கன்னா, இந்த சாங்கோட பியூட்டியை பற்றி நான் சொல்லணும். இந்த சாங் வந்து அப்படி ஒரு 7 நிமிஷம் போகும்னு நினைக்கிறேன். மியூசிக் வந்து ஒரு உயிரோட்டமாக போய்கிட்டே இருக்கும். எந்த இடத்துலையுமே வந்து இப்போ இருக்கிற கமர்ஷியல் பர்பஸ்க்காக, லைக் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இருக்கிற சாங்லாம் 3-3.5 நிமிஷம், அதிகபட்சம் 4 நிமிஷத்துக்கு மேலே இருக்கிறது இல்லை. அதுக்கு முக்கியமான காரணம் பார்த்திங்கன்னா, எஃப்எம்மில் வந்து பாட்டு போட்டால் ஆட்ஸ்க்காக கட் பண்ணிடுறாங்கன்னு சொல்லிட்டு இப்போ எல்லாருமே சாங்ஸை சுருக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் முன்னாடிலாம் 90ஸ்லேயும் 2000லேயும் பார்த்திங்கன்னா சாங்ஸ் 6 மினிட்ஸ், 7 மினிட்ஸ், 8 மினிட்ஸ்லாம் ஈஸியாக போயிருக்கு. ஒரு சாங் பெருசாக நீளமாக இருந்துச்சுன்னா அந்த சாங்கோட உயிரோட்டம் அப்படியே இருக்கும். ஒரு கம்போசர் வந்து எந்த விஷயத்துக்கும் காம்ப்ரமைஸ் ஆகாமல், இது எவ்வளோ நீளாக இருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு இந்த ஃபீலிங்கை நான் இதில் கொடுத்துடணும்னு சொல்லிவிட்டு அதை பண்ணும்போது அந்த சாங்கோட அழகு இன்னும் அதிகமாகுது. ஸோ என்னோடய ஃபேவரட் சாங் இது லவ் ஃபெயிலியர் சாங். இதை வந்து நான் ரொம்ப நாளாக கேட்குறதில்ல. கேட்டால் என்னை ரொம்ப பயங்கரமாக டிஸ்டர்ப் பண்ணிவிடுன்றனாலேயே இந்த பாட்டை நான் ரொம்ப கேட்குறதில்ல. ஆனால் இந்த பாட்டோட வரிகளுக்காகவே நீங்கள் இது எல்லோரும் கேட்கணுன்னு நான் நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு முத்துக்குமார் வந்து லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ணி எழுதியிருப்பாருன்னு நினைக்கிறேன். ரொம்ப ஜஸ்ட் லைக் தட் எழுதியிருப்பார். வெண்ணிலவே ஃப்ரம் தெய்வ திருமகள். இந்த பாட்டு படத்தில் இல்லையான்னு கேட்காதீங்க, படத்தில் இருக்குது. ஒரு 10-15 செகண்ட் வரும். தெய்வ திருமகளில் விக்ரம் வந்து அவர் கையில் குழந்தைய வச்சுருக்கும்போது இறந்த மனைவியை பற்றி பாடுற ஒரு பாட்டு. இதில் ஒரு வரி இருக்கும், உயிரே உயிர் நீ இல்லாமல் உயிரில் உயிரும் இல்லையடி அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு இதை வந்து இந்த வரியை எனக்கு யோசிக்கிறதுக்கே ரொம்ப
ரொம்ப டைம் எடுத்துச்சு. உயிரே உயிர் நீ இல்லாமல் உயிரில் உயிரும் இல்லடி. இது எப்படி, இது எந்த மாதிரி சாத்தியத்தில் எந்த உயிரை அவர் மென்ஷன் பண்ணுறாரு, எந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் அந்த உயிர் இருக்குது அப்படின்னு சொல்லி எனக்கு யோசிக்கிறதுக்கே ரொம்ப டைம் எடுத்துச்சு. ரொம்ப ஒரு அழகான பாட்டு, ரொம்ப சிம்பிளான சாங், பெருசாக இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்காது, சிம்பிளாக இருக்கும். ஜிவி பிரகாஷ் தான் அந்த பாடியிருப்பார். ஒரு பயங்கர சோல்ஃபுல்லான ஒரு சாங் அது. இந்த சாங் படத்தில் வந்து வைக்காது, மேபி ஸ்லோவான சாங்காக இருக்குது, இன்னும் மேற்கொண்டு இந்த படத்தை ஸ்லோவாக்கிடும் அப்படின்னு நினச்சாங்களா, என்ன நினச்சாங்கன்னு தெரில. ஆனால் இந்த சாங் அந்த அந்த சுச்சுவேஷனை மட்டும் கரெக்டாக ப்ளேஸ் பண்ணியிருந்தாங்கன்னா அந்த ஒய்ஃபோட டெத் வந்து இன்னும் பயங்கர கனமானதாக இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். அடுத்த பாட்டு மாலை பொன் மாலை ஃப்ரம் உதயம் NH4. ஸோ இந்த பாட்டுக்கு ஒரு கதை இருக்குது. இந்த பாட்டுக்கு கதை இல்லை, இந்த பாட்டுக்காக நான் தேட்டருக்கு போய் பல்பு வாங்கின கதை. ஸோ வெள்ளிக்கிழமை காலையில் எழுந்திரிச்சு இந்த ஆல்பம் லூப்பில் கேட்டுட்டு இருந்தேன். இந்த படத்தில் வந்து எல்லாருக்குமே கேட்ட பாட்டு தான், எல்லாருக்குமே பிடிச்ச பாட்டு வந்து யாரோ இவன் யாரோ இவன் தான். ஆனால் எனக்கு இந்த பாட்டு கொஞ்சம் அதிகமாகவே பிடிச்சிருந்துச்சு. அது பெலா ஷிந்தேனாலேயா இல்லை எஸ்பிபி சரண்னாலேயா, ரொம்ப யூனிக்கான ஒரு லிரிக்ஸாக இருக்கும் இந்த பாட்டு. இந்த பாட்டை எழுதினவர் வந்து ராஜ்குமார்னு ஒருத்தர், வெற்றிமாறனோட டீமில் இருக்கிறவர்னு அந்த டைமில் சொல்லிட்டு இருந்தாங்க. இந்த பாட்டு ரொம்ப அன்யூஷுவலாக இருக்கும். ஒரு டியூனில் அவங்களால வந்து அந்த சாங்கை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிடவே முடியாது. ஒரு ஃப்ளோவில் போகும், அது அப்படியே ஸ்டார்ட் ஆகி எங்கேயோ போகும், டியூன் அப்படியே ட்ராவல் ஆகி ட்ரான்சென்ட் ஆகி போகணுன்னு தான் சொல்லணும். இந்த பாட்டு என்னோடய ஒன் ஆஃப் மை ஃபேவரேட். இந்த பாட்டை வந்து நிறைய பேர் கேட்கலன்னு ஃப்ரெண்ட்ஸ்டெல்லாம் கேட்கும்போது சொல்லுவாங்க, இந்த பாட்டு நான் கேள்விப்பட்டதே இல்லையே, யாரோ இவன் மட்டும்தான் எல்லோரும் கேட்டிருப்பாங்க அந்த படத்தில். ஸோ இந்த பாட்டை நீங்கள் எல்லோரும் கண்டிப்பாக கேட்கணுன்னு நான் நினைக்கிறேன். அடுத்த பாட்டு புத்தம்புது காலை இல்லை மேகாலயிலேருந்து இல்லை, அலைகள் ஓய்வதில்லையிலேருந்து. ஆக்சுவலாக புத்தம்புது காலை சாங்கை வந்து கம்போஸ் பண்ணது அலைகள் ஓய்வதில்லை படத்துக்காக தான். ரெக்கார்டில் ரிலீஸ் ஆச்சு, கேசட்டில் ரிலீஸ் ஆச்சு, ஆனால் விஷுவல்ஸில் இல்லை. அதை தான் வந்து மேகா படத்தில் வந்து ரிட்டைன் பண்ணி திரும்ப விஷுவல் பண்ணாங்க. அதுவும் ஒன் ஆஃப் மை ஃபேவரேட் சாங். பட் அந்த சாங் வந்து எல்லோரும் கேட்டிருப்பீங்க, எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச சாங் அது. அதே மாதிரி இன்னொரு பாட்டு, இந்த பாட்டை வந்து இன்றைக்கி ஒரு டைஹார்ட் இளையராஜா ஃபேன்ட்ட பேசிகிட்டு இருந்தேன். இந்த பாட்டு ஒன் ஆஃப் மை ஃபேவரேட். இதை வந்து நிறைய இடத்துல வந்து மிஸ் பண்ணிடுவோம், அந்த மாதிரி ஒரு சாங் அது. காதல் ஒரு லீலை, நான் பாட மாட்டேன். அந்த பாட்டு பார்த்திங்கன்னா ஜப்பானில் கல்யாணராமன்லேருந்து காதல் உன் லீலையான்னு சொல்லிட்டு ஒரு சாங். ஒரு அன்யூஷுவலான சாங், அன்யூஷுவலான ஒரு டியூன், பெக்குலியரான ஒரு வாய்ஸ். ராஜா சார் தான் பாடியிருப்பார். ஆனால் இந்த சாங்கில் வந்து அவரோட வாய்ஸ் ரொம்ப டிஸ்டிங்டிவாக இருக்கும், ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஒரு ட்ரௌசியான ஒரு லவ் சாங் அது. இதுவும் ஒன் ஆஃப் மை மோஸ்ட் ஃபேவரட் சாங் தான். அடுத்து ஒரே படத்துலேருந்து 2 பாட்டு இருக்கும்னு எதிர்பார்த்து நீங்கள் போய் ஏமாந்துருக்கீங்களா? நான் ஏமாந்துருக்கேன். வடச்சென்னை படத்துலேருந்து என்னடி மாயாவினி அண்ட் கார்குழல் கடவையே. கார்குழல் கடவையை பற்றி நான் கண்டிப்பாக பேசியே ஆகணும். ஏன்னா என்னடி மாயாவி வந்து ஸ்ரீராம் பாடினனால ஸ்ரீராம் ஃபேன்ஸ்லாம் வந்து ஒரு ஸ்டேஜில் அந்த பாட்டை கேட்டு தேய்ச்சி எல்லா இடமும் ஸ்டேட்டஸாக போட்டு யூடியூப்பில் போய் வியூஸ் ஏற்றி விட்டு அந்த பாட்டை பெரிய லெவலுக்கு கொண்டு போயிட்டாங்க. ஆனால் கார்குழல் கடவையை வந்து நிறைய பேர் கேட்கவே இல்லை, அந்த பாட்டை செலிப்ரேட் பண்ணவே இல்லைன்னு தான் சொன்னோம். இந்த 2 பாட்டுக்கும் இருக்கிற ஒரு ஒற்றுமை, 3 ஒற்றுமைன்னு வச்சுக்கலாம். ஒன்று சந்தோஷ் நாராயணன், இன்னொன்று லிரிசிஸ்ட் விவேக், 3வது வந்து வடச்சென்னை அஃப்கோர்ஸ். என்னடி மாயாவி வந்து நீங்கள் அடிக்கடி கேட்டனால அந்த பாட்டில் இருக்கிற வரிகளை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனால் கார்குழல் கடவையை சாங்கில் இருக்கிற ஒரு பியூட்டி வந்து ஃபினாமினலாக இருக்கும். அந்த சாங்கோட டியூன் அண்ட் அந்த சாங்கில் இருக்கிற மல்டிபிள் வாய்ஸஸ் ரொம்பவே ஒரு யூனிக்கான சாங் அது. விவேக் ஏன் இப்படி பாரபட்சம் பார்க்குறாருன்னு எனக்கு புரியலை. ஸோ சந்தோஷ் நாராயணனுக்கு மட்டும் ரொம்ப பொசசிவ் போல், அவருக்கு மட்டும் ஏதாவது ஸ்பெஷலாக கொடுக்கணும்னு சொல்லிட்டு பண்ணிடுறாரு. கார்குழல் கடவையை பற்றி பேசும்போது எனக்கு அதில் இருக்கிற ஒரு லிரிக்கை நான் கோட் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். ஆக்சுவலாக பாட்டு ஃபுல்லாகவே நல்லாயிருக்கும். என்னோடய மோஸ்ட் ஃபேவரட் லைன் பார்த்திங்கன்னா அதில், இந்நேரம் மின்னல்கள் வானோடு நானும் கண்டால் அங்கே நீ புன்னகை செய்தனல் என்கிறேன், இந்நேரம் பூகம்பம் எண்ணெஞ்சை தாக்கினால் அங்கே நீ கண்மூடி திறந்தன என்கிறேன் அப்படின்னு சொல்லி எழுதியிருப்பார். இந்த பாட்டு ஃபுல்லாகவே தூய தமிழ்லேயே ட்ரீட் பண்ணியிருப்பார். ஆல்சோ மல்டிபிள் சிங்கர்ஸ் இந்த பாட்டில், ஸ்ரீராம் பார்த்தசார்த்தி, பிரதீப், விஜயநாராயண், அனந்த் அண்ட் சந்தோஷ் நாராயணன் இந்த பாட்டு பாடியிருப்பாங்க. இதுவும் எனக்கு ரொம்ப மனசுக்கு நெருக்கமான ஒரு பாடல். இதை நீங்கள் கண்டிப்பாக கேட்கணுன்னு நான் நினைக்கிறேன். இன்னொரு சந்தோஷ் நாராயணன் பாட்டு. இந்த பாட்டு வந்து
இது ஆக்சுவலாக டெலீட்டட் சாங்னு சொல்ல முடியாது, விஷுவல் பண்ணாத சாங்னும் சொல்ல முடியாது. இது வந்து தூண்டில் மீனுக்கு ஃப்ரம் கபாலி. வானம் பார்த்தேனோட அல்டர்னேட்டிவ் டியூன் தான் வந்து தூண்டில் மீனுக்கு. இதை வந்து படம் ரிலீஸ் ஆன பிறகு சும்மா ஒரு போனஸ் ட்ராக்காக ரிலீஸ் பண்ணாங்க. இந்த சாங் கேட்டால் ஒரு இனம் புரியாத கணம் வந்து மனசில் ஒட்டிக்கும். பிரதீப் பாடியிருப்பார். இதில் ஒரு வரி என்னை வந்து ரொம்பவே பாதிச்சதுன்னு சொல்லலாம். அந்த வரி பார்த்திங்கன்னா, ஒரு துளி மழையிலே உயிர்க்குளம் நிரம்பியது அப்படின்னு எழுதியிருப்பாங்க. அதை கேட்கவே ரொம்ப, ஒரு துளி மழையில் எப்படி ஒரு உயிரே நிறையும், ஒரு துளி கண்ணீரில் என் மனசு நிறைஞ்சிருச்சு, அந்த மாதிரி தான் எடுத்துக்கணும்னு நம்ம நினைக்கிறேன். அடுத்த பாட்டு விண்ணை தாண்டி. விண்ணை தாண்டினோன்னு நீங்கள் விண்ணை தாண்டி வருவாயாவான்னு நினச்சிடாதீங்க. விண்ணை தாண்டி ஃப்ரம் இரண்டாம் உலகம், ஹாரிஸ் ஜெயராஜ் பண்ண பாட்டு. இந்த படத்தில் ஆக்சுவலாக 2 பாட்டு விஷுவல்ஸ் இருக்காது. ஒன்று விண்ணை தாண்டி, இன்னொன்று ராக்கோலி ராக்கோலி. இந்த படம் வந்து செல்வராகவனோட ஃபர்ஸ்ட் அண்ட் ஒன்லி கொலாபரேஷன் வித் ஹாரிஸ் ஜெயராஜ். அண்ட் இந்த பாட்டு எனக்கு ஏன் பிடிக்குன்னா, ரொம்பவே வலிமிகுந்த வரிகளை ஒரு அப்பீட்டான சாங்கில் வச்சுருப்பாங்க. அது ரொம்பவே ஒரு யூனிக்காக இருக்கும். இந்த லிரிசிஸ்ட்டை பற்றி நான் பேச விரும்பலை. இந்த பாடலில் இருக்கிற ஒரு வரியை மட்டும் நான் கோட் பண்ண ஆசைப்பட்றேன். அது என்னென்னா, கருகிய நெஞ்சில் பெருகிய கண்ணீர் காதலை மீட்குமான்னு எழுதியிருப்பார். ரொம்பவே வலிமிகுந்த வரி தான் இது. இன்னொரு ரீசன் என்னென்னா, இந்த பாட்டை வந்து நான் நிறைய தடவை ஃபேஸ்புக்கில் ஸ்டேட்டஸ் போட்டு என்னோடய எக்ஸு பார்க்குற மாதிரியெல்லாம் அவளுக்கு மட்டுமே எல்லாம் ஸ்டேட்டஸ் போட்டு சுற்றிட்டு இருந்தேன். பட் எந்த ரிசல்ட்டும் இல்லை. இந்த படத்தோட ஆடியோவை பற்றி பேசணுன்னா ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். ஸோ ஒரு சின்ன ட்ரிவியா, இந்த படத்தை பற்றி முக்கியமாக பேசும்போது இரண்டாம் உலகம் வந்து ஆர்யா அண்ட் அனுஷ்கான்னா அவங்க எல்லாருக்கும் தெரியும். ஆனால் இந்த படத்தை ஆரம்பிக்கும் போது இந்த படத்தில் தனுஷ் அண்ட் ஆண்ட்ரியா நடிக்கிறதா இருந்துச்சு யுவன் மியூசிக்கில். யுவன் வந்து ஆஃப்டர் ஒரு ஒரு சின்ன கேப்புக்கு அப்புறம் வந்து செல்வா கூட பண்ண வேண்டிய படமாக அது இருந்துச்சு. பட் திடீர்னு ப்ரொடியூசர் மாறினாங்க, ஹீரோ மாறினாங்க, ஹீரோயின் மாறினாங்க, மியூசிக் டைரக்டரும் மாறி இதை ஃபைனலாக ஹாரிஸ் பண்ணார். பட் நெவர்த்லெஸ் இட்ஸ் அ வெரி குட் ஆல்பம். என் காதல் தீ ஆக்சுவலாக எஸ்பிபி சார் பாடினது தான் இந்த படத்துலேருந்து பெரிய ஹிட் ஆச்சு. இந்த பாட்டும் ராக்கோலியும் பெருசாக யாருக்கும் தெரியாது. ராக்கோலி கூட ஹரிஹரன் ஃபேன்ஸ் கேட்டு அப்பா செம்ம பாட்டு அப்படி இப்படின்னு ஷேர் பண்ணி கொஞ்சம் வெளியில் தெரிஞ்சது. ஆனால் விண்ணை தாண்டி நிறைய பேருக்கு தெரியாது. நீங்கள் கண்டிப்பாக அந்த விண்ணை தாண்டி பாட்டை கேளுங்க, உங்களுக்கும் பிடிக்கும். ஸோ இவ்வளோ தான் ஆல்பமில் வந்த பாட்டு. படத்தில் இல்லாமல் போயிடுச்சா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை. நிறைய பாட்டு இருக்குது. ஆக்சுவலாக நிறைய பாட்டு இருக்குது. இது வந்து டக்குன்னு பாட்காஸ்ட் பண்ணணுன்னு சொல்ல உடனே ஒரு ஹாஃப் அன் ஹவரில் ஓவர் த டாப் தோணுன இதெல்லாம் எழுதி வச்சு இப்போ பேசிட்டேன். ஆனால் இதுக்கு ஒரு முக்கியமான ஒரு ராஜா சார் ஃபேன் பட்டாளத்திட்டையும் ரஹ்மான் ஃபேன் பட்டாளத்திட்டையும் கேட்டிருக்கேன். அவங்க சைடு என்னென்ன மிஸ் ஆகிருக்கு, கொஞ்சம் லிஸ்ட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது ரெடி ஆகிட்டுருக்கு. கூடிய சீக்கிரம் அந்த லிஸ்ட்டோடு நான் உங்களை சந்திக்கிறேன். அண்ட் முக்கியமான ஒரு விஷயத்த மறந்துட்டேன். பாட்டை ஆல்பமில் வச்சுட்டு படத்தில் வைக்காதது தான் க்ரைமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா நிச்சயமாக இல்லை. ஃபஸ்ட்டு சரணத்தை மட்டும் வச்சுட்டு செகண்ட் சரணத்தை கட் பண்ணுறதும் க்ரைமு தான். விஷ்ணுவர்தன் சார் நீங்களும் அண்ட் ஸ்ரீகர் பிரசாத் சார் நீங்களும் யுவனோட நல்ல பாட்டு எல்லாத்துலேயுமே வந்து, அப்போ மற்றதெல்லாம் மொக்க பாட்டான்னு கேட்காதீங்க, எல்லா நல்ல பாட்டுலேயும் வந்து நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு சரணம் மட்டும் வச்சுட்டு செகண்ட் சரணம் மனசாட்சி இல்லாமல் கட் பண்ணிடுவீங்க. அது ரொம்பவே வருத்தத்துக்குரிய விஷயம், எங்களோட கண்டனங்களும் கூட. தயவு செஞ்சு அப்படி பண்ணாதீங்க. அடுத்து இந்த மாதிரி ஒரு விடுபட்ட பாடல்களோட லிஸ்ட்டோடையோ இல்லை வேறு ஒரு பாட்காஸ்டோடையோ உங்களை சீக்கிரமாக சந்திக்கிறேன். இவ்வளோ தூரம் நான் பேசினதை கேட்டிருக்கீங்கன்னா ரொம்ப 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 நன்றி. என் வாய்ஸை நானே கேட்க மாட்டேன், இதை எடிட் கூட நான் பண்ணி அப்லோட் பண்ணுவேன்னா எனக்கு தெரியாது. இருந்தாலும் நீங்கள் கேட்டிருக்கீங்க, ரொம்ப nன்றி. இந்த லிஸ்ட்டில் நான் சொன்ன சாங்ஸ் எல்லாம் கண்டிப்பாக ஒரு ப்ளேலிஸ்ட்டாக க்ரியேட் பண்ணி நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ கூடிய சீக்கிரம் நான் உங்களை திரும்ப சந்திக்கிறேன். நன்றி நன்றி நன்றி. உங்கள் பாட்டுக்காரன்.